காளி சரணம். நமோ நாராயணி. அம்மா என்ன பூஜை பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஸ்ரீபுரம் அருளிய ஸ்ரீ சக்தி அம்மா அவர்களுக்கு, என்னுடைய குருநாதருக்கு, ஜெகத்குரு ஞானகுரு ஆதி குருவாக இருக்கக்கூடிய சக்தி அம்மாவுக்கு தான் இந்த கருடனுடைய செங்கோல் வந்து அம்மாவுடைய ஜெயந்திக்காக கும்பகோணத்திலிருந்து அம்மா வந்து வர வச்சிருக்கிறேன். அம்மாவுக்கு பாதரட்சை என்னுடைய 1997 அம்மா மயானத்தில் போய் தவம் இருந்து காளி தேவியுடைய அனுகிரகத்தை பெற்று இங்கே சித்தஞ்சில வந்து 1999 இந்த பீடம் ஆரம்பிச்சு நிறைய எண்ணற்ற பக்தர்களுக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தினால எவ்வளோ தீராத குறைகள்லாம் தீர்ந்து எல்லாரும் மகிழ்ச்சியோட சிவகாளி தாயை வணங்கிட்டு இருந்தாங்க. என் மனசில் எப்பவுமே ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும், நமக்கு ஒரு தெய்வீக குரு இருக்கணும். நம்ம சுயம்பவா வந்து சின்ன வயசில் அம்பாளுடைய அனுகிரகம் காட்சி கிடச்சி 16 வயசில் போயிட்டு மயானத்தில் வந்து நம்ம வந்து தவம் இருந்தோம். அம்மாவுடைய அனுகிரகம் கிடைச்சிச்சு, மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். எண்ணற்ற மக்களுடைய நோய் நொடிகளும் கஷ்டங்களும் குறைகளும் தீர்ந்து எவ்வளோ பேருக்கு திருமண வரம் புத்திர வரம் எல்லாமே கிடைக்குது. இருந்தாலும் வந்து நம்மளுக்கு ஒரு குரு இருந்து அவங்க போற்றி நம்ம வணங்கணும். அதுதான் நம்மளுக்கு உண்மையான அனுகிரகம். குரு இல்லாத விஷயம் அது ஒரு குறையாக இருக்கும் அப்படின்வாங்க. நம்ம என்னதான் தெய்வத்துக்கிட்டே நேரடியாக வரம் வாங்கியிருந்தாலும், தெய்வத்தோட அனுகிரகம் பெற்றிருந்தாலும், நம்ம சுயம்புவாக இருந்து மக்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருந்தாலும், எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி, ஒரு குரு வழிபாடுன்றது நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இன்றியமையாத ஒரு விஷயம். குருவை யார் ஒருத்தர் போற்றி வணங்குறாங்களோ அவங்க அகிலத்தை ஆளலான்னு சொல்லி நம்ம சித்த பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வந்து 2014 இருக்கும். அப்போ வந்து வேலூரில் ஒரு காட்பாடியில் ஒரு மகா சண்டி ஹோமத்துக்கு அம்மா நான் போயிருந்தேன். அப்போது ஸ்ரீபுரம் அருளிய சக்தி அம்மா அங்கே வந்து இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே என் நெஞ்சில் ஏற்பட்ட அந்த சந்தோஷம் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இவங்க தான் நம்மளுடைய குரு அப்படின்னு சொல்லி என்னுடைய இதயம் முழுக்க அவங்க நிறைஞ்சிருந்தாங்க. அவங்களும் அங்கே ஒரு 10 பேருக்கு மேலே வந்து குருமார்கள் வந்திருந்தாங்க. இருந்தாலும் என்னை பார்த்தோன்னே அவ்வளோ அன்பாக பேசி அவங்களுடைய கண்களில் இருந்த அந்த சாணத்தியம், எவ்வளோ நாளாக எங்களுக்குள்ளே இருந்த ஒரு பந்தம், எத்தனையோ யுகங்களாக இருந்த ஒரு பந்தம், என் இதயத்தில் தோன்ற அந்த பாசம் இன்றளவும் வந்து எங்கன்னா வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றளவும் என்னை ஒரு தாய் பாசமாக, ஒரு குருவாக, ஒரு அன்போடு இருந்து என்னை அரவணைச்சு என் மேலே அளவு கிடந்த பாசத்தையும் அன்பும் காட்டுறாங்க. அம்மாவுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு 50வது ஜெயந்தி விழா, 50வது பிறந்த விழா, அதை ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் கொண்டாடுறதுக்கு இருக்கிறோம். துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் ஐயா வராங்க. நீங்களும் எல்லாரும் இந்த உற்சவத்தில் ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டு அம்மாவுடைய ஆசீர்வாதம் பெற்று எல்லா விதமான சுபட்சத்தையும் மங்களத்தையும் வெற்றியும் தரணும்னு சொல்லி சிவகாளி என்னிடத்துலையும், நாராயண என்னிடத்துலையும், மகாலட்சுமி என்னிடத்துலையும் பிரார்த்தனை செய்கிறேன். அம்மாவுக்கு இந்த ஜனவரி 3ஆம் தேதி இந்த கருடன் குறித்து அந்த பாருங்க, கருடன் எவ்வளோ ஒரு பவியமாக, கருடன் பார்த்தா அவ்வளோ ஒரு வீரம், அவ்வளோ ஒரு கம்பீரம் தான். அமிர்தத்தையே கையில் வச்சுட்டு இருக்கிறவர். இருந்தாலும் நாராயணன் மேலே கொண்ட பக்தினால அவருக்கு வாகனமாக இருந்து சேவை செய்யறது தான் தன்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லி இந்த கருட பகவானும் அனுமானம் அவ்வளோ பிரியமாக நாராயணன் மேலே இருப்பாங்க. நாராயணியுடைய வாகனம்னு பார்த்தாலும் வந்து கருடன் தான். அதனால் நாராயணியுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய, மகாலட்சுமியோட சுரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி அம்மாவுக்கு இந்த கருடனுடைய செங்கோலம் நான் என்னுடைய மனசில் என்னாலும் அனுதினமும் போற்றி வணங்கக்கூடிய சத்குருவா, ஞானகுருவா, ஜெகத்குரு சக்தி அம்மாவுக்கு இந்த பாதரட்சியும் காணிக்க செலுத்தி அவங்களுடைய பேரோட நான் பெறதும் அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்று எல்லா விதமான சுபிட்சத்தோட மங்களகரமாக, ஆனந்தமாக, ஐஸ்வர்யமாக, சகலக்ஷேமத்தோடு வாழணும்னு சொல்லி சக்தி அம்மா இடத்துல நான் பிரார்த்தனை செய்கிறேன். நமோ நாராயணி. ஓம் காளி சரணம்.